ஒரு ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறவி வந்து தன்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்துல வந்து ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு டவுட் ஆகி போச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி துறவியை நீங்க வந்து இந்த உலகத்துல வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, ஸோ எதை எப்படி யோசிச்சு செய்யணுமோ அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த நல்லதும் சரி இந்த கெட்டதும் சரி ரெண்டுமே படைச்சது வந்து கடவுள் தானே. ஸோ அப்ப நம்ம வந்து ரெண்டுமே தானே எடுத்துக்கிறணும். கடவுள் படைச்சதை ஏன் வந்து நல்லது மட்டும் எடுக்கணும்னு சொல்றீங்க, கெட்டதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு. ஸோ கேட்டோடனே வந்து அந்த துறவியை வந்து எந்த பதிலுமே சொல்லல. ஸோ நைட்டு எல்லாரும் தூங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பால் குடிச்சிட்டு தூங்குற பழக்கம் இருந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து துறவி வந்து பால் கொடுங்க, ஆனா அந்த கேள்வி கேட்டால அந்த பையனுக்கு மட்டும் பாலுக்கு பதிலாக வந்து சாணியை கரைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். ஸோ இந்த சாணியை வந்து அவருக்கு மட்டும் கரைச்சு கொடுத்தோன்னே அந்த பையன் வந்து ரொம்பவுமே வந்து வெக்ஸ் ஆயிட்டானா. ஏன் எல்லாத்துக்கும் வந்து பால் கொடுத்துருக்காங்க எனக்கு மட்டும் சாணியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு வந்து அந்த துறவிட்ட போய் கேட்டிருக்காங்களாம். ஸோ அப்போ வந்து அந்த துறவி சொல்லியிருக்காராம், ஏப்பா மாட்டுல இருந்தாலும் பாலும் வருது சாணியும் வருது, பால் மட்டும் வேணும்ன்றீங்க, சாணி வந்து ஏன் சாணியை கொடுத்தா குடிக்க மாட்டேற வேணான்ற. அதே மாதிரிதான் அந்த உலகத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். உனக்கு அறிவு இருக்குல்ல, எதை எடுத்துக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு 6வது அறிவு வந்து உன் கடவுள் படைச்சிருக்காருல்ல. ஸோ அதை வச்சு சிந்திச்சு நீ யோசிச்சாதான் அந்த உலகத்துல எது நல்லது எது கெட்டது, எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்றது உனக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் உனக்கு இந்த மாதிரி சாணியை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த துறவி சொன்னாராம்.